பல்லடம் அருகே பெயிண்ட் கடையில் நள்ளிரவில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 கோடி மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதம். 4 மணி நேரம் போராடி தீயை அணைத்த தீயணைப்பு வீரர்கள். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தைச் சேர்ந்தவர் சுரேஷ்குமார். இவர் பல்லடத்தை அடுத்த காப்பநாயக்கன்பாளையத்தில் கடந்த சில வருடங்களாக பெயிண்ட் மற்றும் ஹார்டுவேர் கடை நடத்தி வருகின்றார். நேற்று வழக்கம் போல வியாபாரம் முடிந்த பிறகு இரவு 10 மணியளவில் கடையை பூட்டிவிட்டு சென்றுள்ளார். இந்நிலையில் நள்ளிரவில் திடீரென கடையிலிருந்து கரும்புகை வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து தீப்பற்றி எரிந்துள்ளது. இதனை பார்த்து அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் உடனடியாக கடை உரிமையாளருக்கும் பல்லடம் தீயணைப்பு துறைக்கும் தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து தீயணைப்பு துறையினர் வருவதற்குள் தீ கடை முழுவதும் பரவியது. இதனை அடுத்து தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டனர். அதனை அடுத்து சூலூர் தீயணைப்பு துறைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. 2 நிலைய வீரர்களும் சேர்ந்து 4 மணி நேரமாக போராடி தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் 3 கோடி மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானது. இந்த தீ விபத்து குறித்து காமநாயக்கன்பாளையம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டு இருக்கலாம் என முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. லாக் பண்ணிக்கிறதா சரி. ஒரு மாதிரி
இருக்கு